பாகியலட்சுமி சீரியல்ல இன்னைக்கு திரும்பவுமே இனியா போயிட்டு அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு பாக்யாவோட ஹோட்டலுக்கு தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்களால எதுவுமே சொல்ல முடியல. பிரச்சனைகளை சொல்லிடலாம் அப்படின்னு தான் போகிறாங்க. பட் அவங்களால பாக்யா வந்து திரும்பவுமே கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லலை. ஸோ போயிட்டு இனியா அழுகுறாங்க. என்ன இனியா என்னாச்சு, உன் முகம் சரியே இல்லையே, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எனக்காக தானே ஹோட்டல் கொடுத்தா தான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே, எவ்வளோ நாள் தான் நீ இதே நினச்சிட்டு இருப்ப, அடுத்து கடந்து போகணும் இனியா அப்படின்னு பாக்யா ஒரு மாதிரி ஆறுதல் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் முகத்தை பார்த்தா சாப்பிட்ட மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா சாப்பிட்டேன் அப்படின்னு. இல்லை போய் சொல்கிறேன் அப்படின்னு சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதை சாப்பிட்டுட்டு இனியா வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா எங்கே போயிட்டு வர அப்படின்னு கேட்குறாரு நிதிஷ். ஸோ நிதிஷ் வந்து கேட்ட உடனே அம்மோட ஹோட்டலுக்கு தான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன்னா, அன்றைக்கி தானே போகக்கூடாதுன்னு சொன்னேன், எவ்வளோ திமிரு இருந்தால் போவ அப்படின்னு நிதிஷ் கேட்க, என்ன பிரச்சனை அப்படின்னு, என்ன எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு நிதிஷ் கேட்குறாங்க. நீ போனது ஆகாஷை பார்க்க தானே அப்படின்னு பேரண்ட்ஸ் முன்னாடியே நிதிஷ் வந்து கேட்ட உடனே ஒரு மாதிரி இனியாக்க ஆயிடுச்சு. ஸோ மேலே வந்து ஒரு மாதிரி அழுகிறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க கோபிக்கிட்ட. டாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், எங்கே இருக்கீங்க அப்படின்னோடனே, இப்போ தான் ரெஸ்டாரண்ட் முடிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன், ஏன் என்னாச்சு இனியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை டாடி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னோடனே, பேசுடா இப்போ பேசு அப்படின்னோடனே, இல்லை நேரில் பேசணும், ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்றாரு. அதெல்லாம் இல்லைப்பா, உங்ககிட்ட பேசணும் அவ்வளோதான் அப்படின்னா, சரி நாளைக்கு வரேன் காலையில், நீ எதை பற்றியும் ஒரி பண்ணிக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. ஸோ அடுத்த நாள் காலையில் வந்து ஒரு பரபரப்போடு வராரு நம்ம இனியாவை பார்க்குறதுக்கு கோபி. அப்போ சுதாகராக இருக்கட்டும், மற்றவங்க எல்லாருமே கேட்குறாங்க, என்ன இப்படி பரபரப்பாக வரீங்க, என்னாச்சு அப்படின்னு. இல்லை இனியா இனியாவை பார்க்கணும், ஏன் ஏதாவது பிரச்சனையா, இனியா ஏதாவது கால் பண்ணாலா அப்படின்னு சுதாகர் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இனியா வந்து வந்துடுறாங்க அதுக்குள்ளே மேலேருந்து இறங்கி. இல்லை வீட்டுக்கு கொஞ்சம் கெஸ்ட் வந்திருக்காங்க, அதனால் இனியாவை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க, ஊருக்கு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி பொய் சொல்கிறாரு கோபி. ஸோ இப்போ வந்து அப்படியா, அப்போ அவங்கள எங்கே அழைச்சிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்ல, இல்லை இங்கேருந்து ஏர்போர்ட் வந்து ரொம்ப தூரம், அங்கே எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப பக்கம் தானே, திருப்பி வந்துட்டு போகணும், அது மட்டும் இல்லாமல் 7 பேர்னா அவங்கள காரில் கூட்டிகிட்டு வரணும், சிரமம் இல்லையா அப்படின்னு சொல்ல, கூட்டிகிட்டு போகலாமா இனியாவை அப்படின்னு கேட்குறாரு கோபி சுதாகர் கிட்ட. உங்கள் வீட்டு பொண்ணை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது நிதிஷையும் கூப்பிட்டு கூட கூட்டிகிட்டு போகலாமே, அவனை பார்க்கணும்னு நினைக்கலையா அப்படின்னோன்னா கோபிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ இல்லை சும்மா கேட்டேன் அப்படின்னோடனே, இல்லை பரவாயில்ல இனியாவை மட்டும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே இந்த பக்கம் நிதிஷ்க்கு நிறைய வேலை இருக்கும் அப்படின்றாங்க இனியா மாமியார். ஸோ இதனால் வந்து கோபி இனியாவை கூட்டிகிட்டு வெளியில் வராங்க. யாருப்பா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இனியா. அம்மா உன்னை கூட்டிகிட்டு வரதுக்காக டாடி போய் சொன்னேம்மா அப்படின்னு. உடனே காரில் வந்து உட்காராங்க இனியா. ஸோ காரை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு பேசுகிறாங்க. என்ன இனியா, எனக்கு நேரத்துலேருந்து நினப்பாகவே இருக்குது, என்ன நடந்ததை சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. அப்பா இனியா சொல்கிறாங்க, அப்பா எதுக்குப்பா எனக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது கோபியோட முகமே மாறிடுது. நீ சந்தோஷமாக இருக்கணும்னு தாம்மா பண்ணி வச்சேன் அப்படின்னா, நான் சந்தோஷமாக இல்லைப்பா, என் சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு. ஆகாஷோட விஷயம் எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தெரில, நிதிஷ்ட வந்து தெரிஞ்சிருச்சு, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் டார்ச்சர் பண்ணுறாரு. ஸோ வந்து நான் சும்மா தான் ஆகாஷ்கிட்ட பேசினேன்னு சொன்னேன், உன்னோட எக்ஸ் தானே, அதையும் தாண்டி வேறு ஏதாவது இருக்கா உனக்கும் அவனுக்கும் நடுவில், அவனை பார்க்க தானே நீ ஹோட்டல் போகிற அப்படின்னு நிதிஷ் என்னெல்லாம் கேட்டாரோ எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தூக்கத்தில் ட்ரக்ஸ்லாம் போட்டுட்டு பயன்படுத்தினார்ல, இந்த மாதிரி தூக்கத்தில் வந்து முகத்தெல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு பயன்படுத்துகிறாரு. நான் சுத்தமாக நிம்மதியாக இல்லைப்பா அப்படின்னு அழறாங்க இனியா. இப்போ என்னப்பா நான் பண்ணட்டும் சொல்லுங்கள், நான் என்ன செய்ய, நீங்கள் தானே கல்யாணம் பண்ணி வச்சிங்க, நான் அப்போவே சொன்னேன்ல நான் வேலைக்கு போகிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நடந்துக்கிறேன், பட் கல்யாணம் மட்டும் இப்போ வேணாம், கொஞ்ச நாள் போகட்டும்னு சொன்னேன், ஆனால் என்னை வலுக்கட்டாயமாக எனக்கு இவனை கல்யாணம் பண்ணி வச்சிங்கல்ல அப்படின்னு அழறாங்க இனியா. இனியா டென்ஷன் ஆகாத விடு, நான் பார்த்துக்கிறேன், நீ சந்தோஷமாக இருப்பேன்னு தான் டேடின்னு ஒரு முடிவெடுத்தேன், ஸோ நீ என்கிட்ட சொல்லிட்டல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபியோட முகம் வாடி போயிடுது. பெரிய தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நினச்சி குற்ற உணர்ச்சியில் உட்காந்துருக்காரு. கண்டிப்பாக இனி அந்த வீட்டில் இனிமேல் இருக்க மாட்டாங்க, பாக்யா வீட்டுக்கே திரும்ப வந்துடுவாங்க. அப்பயுமே ஈஸ்வரி தான் பண்ணது தப்புன்னு ஒத்துக்குமா என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். ஸோ கோபியும் ஈஸ்வரியும் சேர்ந்து இனியோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஆகாஷ் வந்து நல்லா ஐஏஎஸ் கலெக்டர் ஆகி படித்து சூப்பராக வந்துடுவார். அதுக்கப்புறம் வந்து இனியாவுக்கும் ஆகாஷ்க்கும் திரும்பவுமே கல்யாணம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சீரியல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அண்ட் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.